ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச்சு தேட்டரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்னா. அவங்க இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போதே இவ்வளோ கூட்டம் கீழெலாம் உட்காந்துருக்க கூட்டம் இருக்கும்போதே இந்த படம் எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்குது. உண்மையில் உள்ளே வந்து பார்த்தா இடம் கிடைக்கல. ஒரு இடத்துல உட்கார போனால் ஐயோ இங்கே ஆள் வருதுன்னு துண்டு போடாத குறையாக ஒருத்தர் எழுப்பி விட்டார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து எங்கள் அண்ணன் படம் சூரி சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் படம் நிற்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு தேடி பிடிச்சி பார்த்தா ரிங்கு மேடம் உட்காந்துருக்க இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அங்கே வந்து உட்காந்தாச்சுன்னா சூரி தேடிக்கிட்டே இருக்காப்புல. ஃபோனே இல்லை, ஆனால் ஃபோன் பேசுறது மாதிரியே இடம் தேடிக்கிட்டே இருக்காப்புல. திருப்பி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பா இடம் கிடச்சிருச்சுன்னே அவங்கிறாப்புல. அவ்வளோ இடம் கிடைக்காத டென்ஷனில் இருந்தால் சூரி சும்மா இல்லாமல் ரம்யாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சானே அப்படிங்கிறாப்புல. டேய் இவ்வளோ டென்ஷனில் இருக்கா அப்படின்னா இல்லைண்ணா ஏதோ பேப்பரில் படித்த மாதிரி இருக்கு உண்மையே அப்படிங்கிறாப்புல. அதனால் ரம்யா சொல்லிவிடுங்க அவர்கிட்ட நீங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத. இது வந்து வாழ்த்துக்கள் 100வது நாளை சந்திக்கிறேன்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது எங்கள் அண்ணன் படம், அப்படி போயிட முடியாது. உண்மையில் சமுத்திரக்கண்ணன் வந்து ஒரு அண்ணன் மாதிரி. கிட்டத்தட்ட பசங்க ஸ்கிரிப்டை நானும், நாடோடிகள் ஸ்கிரிப்டை அவர் ஒரு கம்பெனியில் ஏறிட்டு இறங்குவார், நான் அந்த கம்பெனியில் ஏறிக்கிட்டு இருப்பேன். இல்லைன்னா நான் அந்த கம்பெனியில் இறங்கிட்டு இருப்பேன், இவர் ஏறிக்கிட்டு இருப்பார். 2 பேரும் அப்படியே தான் சந்திச்சுட்டே இருப்போம். அப்போ தான் எங்களுக்கு பெரிய அறிமுகம். அதுக்கு முன்னால் அறிமுகமே கிடையாது. ஆனால் 2 பேருமே வந்து ஒரு கண்ணில் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேடுறது யாருன்னா அது சசிகுமார் சார் அப்படிங்கிறத 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணும்போது அது சசிகுமார் சாருங்கிறது எங்களுக்கே தெரிஞ்சது. நாடோடிகளும் பசங்களும் அவர் மூலமாக வரணும் அப்படின்னு இருந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப எனர்ஜியான ஒரு இது. கௌதம் சார் சொன்னது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனில் வர்றது எங்கள் அண்ணனாக தான் இருப்பார். என்ன பிரச்சனை, எது பண்ணலாம், இப்படி சரி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து முன்னிலையில் நிற்கிறதுல வந்து கண்டிப்பாக அது அண்ணனுக்கு நிகர் தான். அதே மாதிரி அண்ணனுக்கு ஏதாவது உதவி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் அடித்தோம் அப்படின்னா தம்பி கர்நாடகாவில் இருக்கேன்டா அப்படிம்பாரு. அடுத்து தம்பி ஆந்திராவில் இருக்கேன்டா அப்படிம்பாரு. தம்பி கேரளாவில் ஒரு மலையாள படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படிம்பாரு. நமக்கு இங்கே தமிழில் ஓடுறதே பெரிய இதுவாக இருக்குது. அவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிடுவார். ஜெயம் ரவிக்கு வந்து உண்மையில் 2 ஹீரோ 2 ரோல் இந்த படத்தில் 2க்குமே வெரைட்டி காமிச்சிருந்தார். கண்டிப்பாக இந்த படம் தயாரிப்பாளர் சார்ந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல படமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு அதில் இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.